மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் 9ஆம் வகுப்பு ஏட்டியில் உங்களுடைய இரண்டாவது பகுதியில் கருணை நிழல் என்ற அலகில் நல்லன எண்ணுங்கள் என்ற பாடபாகத்தை நாம் பார்க்க உள்ளோம். பாடத்துடைய தலைப்பு எப்பவுமே நான் சொல்ற மாதிரி எல்லா கிளாஸ்லயும் நான் சொல்றது ஒண்ணுதான். பாடத்தோட தலைப்புங்கிறது நம்ம என்னைக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இருக்கணும்ல, நம்மளுடைய வினாக்களை நம் மனதில் தொடுக்கின்ற மாதிரி இருக்கணும். அப்ப நல்லன எண்ணுங்கள் என்பதுதான் நம்ம பாட பகுதியோட ஒரு தலைப்பு. நல்லதை எண்ண வேண்டும் என்ற கருத்து இந்த தலைப்பிலேயே அடங்கி இருக்கு. அப்படின்னா என்ன நல்லதை நாம் எண்ண வேண்டும், இந்த அளவோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு சிந்திக்க வைக்கின்றது. மனித நேயத்தை வளர்த்துவது தான் இந்த அழகோட நோக்கம். இன்றைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா மனித நேயம் மிக்கவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் மனித நேயம் இல்லாத ஒரு தலைமுறை கூட நம்ம கூடவே வளர்ந்துருக்கு. ஒரு நாணயத்தோட இரண்டு பகுதி மாதிரி, அதில் நேயம் மிகுந்தவங்களும் நேயம் இல்லாத ஒரு நிலையும் கூட நம்ம சமூகத்தில் பிரதிபலிக்கின்றது. ஆனா மாணவர்களாகிய நீங்கள் சமூக நேயம் மனித நேயம் மிக்கவர்களும் நல்ல ஒரு மனித தன்மை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடத்தை இங்க வச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கம். நீங்கள் நல்ல சிந்தனையோடு வளர வேண்டும் என்பதுதான். அப்படின்னா என்ன மனித நேயம் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எடுக்கும்ல. மனித நேயம்னா என்ன, நம்ம போய் தனியா படிக்கணுமா, இல்ல இதா இருக்கா அப்படின்னு பல சந்தேகங்கள் உங்க மனதுல எழலாம். இருந்தாலும் இந்த வினாவை அப்படி யாராவது தொடுத்தா அது என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கின்றோம். மாணவர்களே, நம்ம மனித நேயம் என்பது தனியா போய் நம்ம இருக்கிறதல்ல, நம்ம கூடவே இருக்கின்ற நம்மளுடைய இருக்கிற குணம்தான் மனித நேயம். எந்த ஒரு தனி மனிதன் வேறொரு உயிரினங்களுக்காக, அது ஆறறிவு படித்ததாக மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் அதன் மேல் இரக்கம் கொண்டு நாம் செய்யும் உதவிகள் எல்லாமே மனிதநேய செயல்கள் தான். எந்த ஒரு மனிதன் மனிதநேயம் மிகுந்த செயல்களை தொடங்குறானோ, இல்ல அவனுடைய மற்றவர்கள் மேல் இருக்கின்ற தயை உணர்வுன்னு சொல்லுவோம்ல, கருணை, அது உருவெடுக்கின்றதோ அங்கு மனிதநேயம் மிக்கவனாக அங்கு மாறுகின்றான். அப்ப நம்மள எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கின்றது. மற்றவர்களுடைய பார்த்து துயரங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், இல்லைன்னா ஒரு நிமிடமாவது மற்ற ஆளுங்களுக்கு வேண்டியோ இல்ல வேற ஜீவராசிகளுக்கு வேண்டியோ வேதனைப்படாதவர்களாக இன்னைக்கு நம்ம யாருமே இருக்க முடியாது. அப்படி மனிதநேயம் மிக்க ஒரு பாடமாக்கும் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இனி நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதநேய காவலர்கள் என்று நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் எல்லாருமே மனிதநேய காவலர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தற்போது இருக்கின்ற நம்மளுடைய சூழ்நிலையில் கூட மனிதநேய காவலர்களை நாம் எல்லா இடத்துலையுமே சந்திக்கின்றோம். இன்னவங்க தான் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட தன்மையில் ஒரு மனிதனை நாம் பேர் எடுத்து சொல்ல முடியாது. அப்போ நான் உங்களுக்கு சில காட்சிகளை இங்கே காமிப்பேன். இந்த காட்சிகளை நீங்கள் ஒன்று பாருங்கள். மாணவர்களே, இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த காட்சியிலிருந்து உங்களுக்கு தெரிந்து கொண்டது, நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? இது எல்லாமே நம்ம 2-3 வருடமாக மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் காட்சிகளாக நம்ம பார்க்கிறோம். இது நிறைய உலகில் பல்வேறு இடங்கள்ல பல காட்சிகள் நடந்திருக்கு, பல துயர நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு நம்ம மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட சில காட்சிகளை நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதுலயும் நம்ம என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்கல்ல, ஒவ்வொரு ஆளும் உதவி செய்யறாங்க. ரோடு கூட என்ன பண்ண, ரோட்ல கூட மீனவர்கள் தங்கள் படகை என்ன பண்றாங்க கொண்டு வந்து ஆளுங்களை காப்பாத்தினது எல்லாமே வேற எங்கேயும் நடக்கல, அது நம்ம மாநிலத்தில் நடந்தது. இதுல பலரும் அதை நாம என்ன பண்றோம், அந்த துயர நிகழ்ச்சிக்கு சம்பவமா இருக்கிறோம். இனி நமக்கே அது அந்த துயரம் ஏற்பட்டிருக்குல்ல. இனியொரு படம் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவை நம்ம சொல்லலாம். அவங்க ஒரு நல்ல மனிதநேய காவலர்கள் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவ்வாறு இது அல்லாம ஏனைய நிறைய மனிதநேய காவலர்களும் இல்லைன்னா மனிதநேய மிக்க சம்பவங்கள் உலகெங்கும் நடக்கின்றது. போர் நடக்கும் போதும் சரி, நில பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் சம்பவங்களுக்கு சரி, இந்த மாதிரி பல எல்லா இடங்களிலுமே இந்த செயல்கள் நமக்கு இப்பொழுது விரவி காணப்படுகின்றன. இனி அடுத்தது இங்கே பாருங்க,
இப்போ ஆகஸ்ட் 19 அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா நாளுக்குமே இல்லை உலகத்துல மனிதநேய நாள் என்று நாம் இன்னைக்கு அனுசரிக்கப்படும் நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 19. இப்பொழுது நம்ம பாடப்பகுதிக்கு செல்லலாம். பாடப்பகுதிக்கு செல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஓரிரு காட்சிகளை காமிப்பேன். ஒன்று பாருங்க. இந்த காட்சிகள் எதை தொடர்பாக அமைந்திருக்கின்றது என்று நீங்கள் ஒன்று பாருங்கள். மாணவர்களே, பார்த்தீர்களா? இந்த படங்களை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த படங்களை இந்த படங்கள்ல இருக்கிறது எல்லாமே நீங்க பார்த்தது என்ன? மலையேறுதல் தொடர்பான படங்கள், இமாலய மலைத்தொடர்கள் இல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு படங்களை எல்லாம் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்ப இந்த சூழ்நிலையில ஏன் நான் இவ்வாறு ஒரு படத்தை உங்களுக்கு காமிச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோசிக்க தகுந்த நேரமாக இருக்கின்றது. அப்போ இந்த படங்களை காமிப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருக்குது. இப்ப நம்ம மனிதநேய செயல் அப்படின்னு சொல்றது இங்க நடக்கணும், இந்த இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னு இல்லை. எந்தெந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம், எப்பொழுது வேண்டாலும் இருக்கலாம் இல்ல. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அமர்நாத் யாத்திரை என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூலை 19, 21 எல்லாமே இந்த அமர்நாத் யாத்திரை எப்பொழுதுமே எல்லா வருடமுமே நடக்கிறதுல குகை கோவில், அங்க பனியால் அமைந்த குகை கோயிலுக்கு செல்வது பயணியர்கள் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி யாத்திரைகள் செய்பவர்கள் அந்த நிறைய பேரெல்லாம் போயிட்டு இருக்காங்க. போன அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு செல்லும் போது அவங்கள யாரு பாத்துக்கிறா, இல்லைன்னா அவங்க எப்படி போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு இதா இருக்கும், அவங்க போறதை பார்க்கும் போதெல்லாமே. அப்ப இந்த அனுபவங்களோடு சேர்ந்து நான் உங்களுக்கு நம்மளுடைய பாடப்பகுதிக்கு நான் வருகின்றேன். இது ஒரு பயண கட்டுரை ஆகும். இப்போ பயண கட்டுரை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, பல்வேறு கட்டுரைகள் தமிழ்ல இருக்கு. இலக்கிய கட்டுரை, திறனாய்வு கட்டுரை, அரசியல் கட்டுரை, சமூக கட்டுரை, அப்படி நிறைய வகையில நம்ம கட்டுரைகள் எழுதிட்டு போகலாம். ஆனா இந்த கட்டுரைகள்ல பயண கட்டுரை அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்ல கூடவே இருக்கின்றது. ஏன்னா முதல் காலங்கள்ல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல நான் ஓரிரு கருத்துக்கள் சொல்றேன். ஆற்றுப்படை நூல்கள் இல்ல, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை எல்லாமே ஆற்றுப்படுத்துவதாக அமைகின்றதுல. ஒரு பாணன் எதிர்படும் இன்னொரு பாணனிடம் அந்த இடத்தோட அனுபவங்களை கூறி செல்றாங்க. அப்படி செல்வதுதான் ஆற்றுப்படை நூல்கள் என்று நாம ஆற்றுப்படை நூல்ல இருக்கு. அப்போ இதுவும் ஒரு பயண அனுபவமாக தான் அன்னைக்கு அதை நம்ம எடுத்திருக்கோம். இனி நம்ம இந்த காலத்துக்கு பாத்தீங்கன்னா சோமலே அப்படிங்கிற ஒரு ஆளும், அவர் சோமலே என்பவர் ஒரு பயண கட்டுரை உடைய முன்னோடியாக இருக்கின்றார் என்று நாம பார்க்கலாம். அதே மாதிரி மணியன் இதயம் பேசுகிறதுல நிறைய பயண தொடர்கள் எழுதி புகழ் பெற்றிருக்காரு. ஏன்னா பயண அனுபவங்கள் இவங்க பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு தொலைக்காட்சியெல்லாம் அவ்வளோ என்ன இல்லை, பிரபலமாக அமையவில்லை. அவ்வாறு இருந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பயண கட்டுரை தான் மக்கள் தொடராக வரும்போது அதை படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த காலத்துல பிரபலமாக இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல தொலைக்காட்சியிலுமே பல இடங்களுக்கு சென்ற பயண காட்சிகளை எல்லாம் தொடராக போடுறாங்க. இதுக்குன்னு தனியா தொலைக்காட்சியில சேனல்கள் கூட இருக்கிறது. பயணத்தை மட்டுமே ஒளிபரப்பக்கூடிய சேனல்கள் கூட இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில இவங்க முன்னாடி அனுபவம் வாய்ந்த நல்ல பயண கட்டுரை எல்லாம் எழுதி சிறப்பு பெற்றவர்கள் தான் நான் சொன்ன இந்த சோமலேவும் மணியன் என்றவர்கள். நிறைய பேர் இந்த பயண கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த வகையில நான் உங்களுக்கு குறிப்பிட சொன்னது இவங்க 2 பேரும் தான். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுல, என்ன பயண கட்டுரை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாடப்பகுதிக்கு இப்ப நாம மீண்டும் வருகிறோம். நம்ம பாடப்பகுதியில 35 பேர் அடங்கிய ஒரு குழுவாக்கும் இந்த மலை பயணத்தை மேற்கொள்கின்றது. அவ்வாறு மலை பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள்ல இருந்து 9 பேர்கள் என்ன பண்றாங்க, இவங்க அதாவது இங்க மேலும் கொஞ்சம்
இடங்களை பார்ப்பதற்காக இவர்கள் முடிவு எடுக்கின்றனர் என்று பார்ப்போம். இது நடந்ததுங்கிறது 1995 செப்டம்பர் 23 அன்றாகும் மலையேறும் முயற்சியில இவங்க ஈடுபடுறாங்க. அப்ப யமுனை நதி துவங்கும் யமுனோத்திரியை நோக்கியாக இந்த 9 பேரும் புறப்படுகின்றார்கள். இவர்களுடைய பயணமானது பேருந்தில் ஓரளவு வர பேருந்தில் பயணம் செய்யலாம். அப்போ முசிறியில் இருந்து பேருந்து பயணத்தை தொடங்குகின்றார்கள். இதுதான் நம்மளுடைய பாடப்பகுதியோட. அப்ப இப்படி பயணக்கட்டுரை சொல்வது அவங்க அனுபவமாக இப்படி போகும். அப்ப எங்கு பார்த்தாலும் நாம முதல்ல பார்த்தோம்ல, நிறைய மலைத்தொடர்களை பார்த்தோம். எங்கு பார்த்தாலும் பனி நிறைந்த என்ன சொல்றோம், மலைகள், குளிர்ந்த காற்று, பனி படலங்கள், இமாலய மலைத்தொடர்கள் சொல்லும்போதே நம்ம பார்த்தோம்ல இப்போ. அப்ப எங்கும் பனியால் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக்கும் நம்ம அந்த இமாலய மலைத்தொடர்கள்ல இருக்கு. எதிரில் நிற்பவர்களை கூட நமக்கு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நம்மளாம் டூரெல்லாம் போகும்போது ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகாதவங்க இருக்க மாட்டேங்க. அங்கெல்லாம் போகும்போது நமக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இதை விட கொடுமையான நல்ல பயங்கரமான ஒரு குளிராக்கும் நமக்கு இமாலய மலைத்தொடர்கள்ல இருக்கு. இந்த 9 பேர் அடங்கிய குழுவுல வந்தவர்கள் எல்லாம் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அசாம், ஹரியானா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என்று பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்தவர்களாக இருக்கின்றனர். அப்போ இவங்களுடைய மொழி வேறு, எல்லாமே இல்லை, மொழியும் கூட வேற வேற மொழியில கூட இவங்க 9 பேருமே ஒன்றாக பயணம் செய்கின்றார்கள். இதில் குறிப்பிடத்தகுந்தது 2 பெண்கள் கூட இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். இவர்கள் இப்படி செல்றாங்கல்ல, அப்போ பேருந்து நிற்கின்றது. இவங்க பேருந்து ஓரளவுக்கு தான் போகணும்னு நான் சொன்னா, அதுக்கு பிறகு இவங்க கால்நடையாகவோ குதிரை மேல இல்லாம பயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு நம்ம இந்த மாதிரி குளிரான இடங்களுக்கு, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பஸ்ல எல்லாம் போய் இப்படி டிராவல் எல்லாம் பேருந்துல எல்லாம் போய் நம்ம யாத்திரை செய்யும் போது நமக்கு இடையில குளிர் என்னமா சாப்பிடணும்ல, என்ன தேநீர் குடிக்கணும், டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணுங்கிற ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். அப்ப இவங்களுக்கும் அந்த குளிர்ல ஒரு தேநீர் வேணும் என்று தோன்றுகிறது. அப்ப அங்க தேநீர் விற்கின்றவர்கள் இருக்கார்கள். எல்லா சுற்றுலா தலங்களுக்கு மாதிரி அல்ல இமாலய மலைத்தொடர்கள். ஏனென்றால் அங்கு எப்பவும் கடைகள் நம்ம நாட்டில் வச்சிருக்கிற மாதிரி கடைகள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் அதோடைய இனி ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கிறது. அப்ப இந்த சுற்றுலா தலம் என்று சொன்னாலே நம்ம எல்லாம் போயிருக்கோம், நிறைய எல்லாருக்கும் ஒரு சின்ன அனுபவமாவது சுற்றுலா தலங்களுக்கு இருக்கும். இப்ப சுற்றுலா தலங்கள்ல நிறைய நம்ம எப்போ போகும்போது நமக்கு உணவு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நல்ல விலையா இருக்கும்ல, அதிகமான விலை கொடுத்துதான் நம்ம உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுறது. அதே மாதிரி அங்க விற்கிற பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கும்போது பேரம் பேசினாலும் நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அவ்வாறு பல்வேறுபட்ட அனுபவங்கள் நமக்கு சுற்றுலா தலங்கள்ல கிடைக்கின்றது. ஆனா நீங்க இங்க பாருங்க, இவங்களுக்கு தேநீர் கொடுக்கின்றவர்கள் அந்த சிறுவனானவன் தேநீரை கொடுக்குறான். அதுல அவங்க அதிகப்படியான விலை எடுக்கல. அது மட்டும் இல்லாம அந்த தேநீர் பால்ல நீர் கலக்காத, அதுல கூட இருக்கிற இவர் பாலை வாங்கி குடிக்கின்றார். அந்த பாலை நீங்க அது வாங்கி குடித்ததுமே அதுல நீரை கலக்காமல் ஒரு சுத்தமான முறையில தேநீரும் பாலும் இவர்களுக்கு கிடைக்கின்றது. இது இவங்களுக்கு ஒரு என்ன பண்ணலாம், இது அந்த மக்களோட உண்மைத்தன்மையில அந்த மலைத்தொடர்ல கடை எதுவுமே இல்லாம நிலைமையில கூட அந்த காஃபி எல்லாம் கொடுக்கும்போது வேணா அவங்களுக்கு என்ன வேணா விலைய சொல்லலாம், எது வேணா அவங்க கலந்து கொடுக்கலாம், தண்ணி எல்லாம் கலந்து பாலா கொடுக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. இது அங்க இருக்கிற மக்களுடைய மனிதநேய செயலை இங்கு கூறுகின்றது. அப்படிங்கிறது தான் இது ஒரு விஷயம் இல்ல. அது நமக்கு பிரமிக்க வைக்கின்றது ஒண்ணு. ஏன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் வாங்குற பாலை பாத்தீங்கன்னா பால்ல நீருங்கிறத விட நீர்ல பாலுங்கிறது தான் சொல்ல முடியும்ல, பல டைம்ல நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். ஆனா ஆனா யமுனை நதியானது சுற்றிலும் போயிருக்கு, சுத்தமான நீர் இருக்கு, வேணா அவங்க கலத்தலாம். ஆனா அவங்க அதெல்லாம் செய்யாம சற்று விலை அதிகமாக இருந்தாலும் நேர்மையான முறையில் என்ன பண்றாங்க, அந்த பாலை அவங்க விற்பனை செய்கின்றனர். அப்படிங்கிறது தான் அது ஒரு மனதிற்கு நிம்மதியான விஷயம். இங்கெல்லாம் போய் இப்படியெல்லாம் நமக்கு உணவுப் பொருட்கள் இல்லைன்னா குடிக்கிறதுக்கு நீர் கிடைக்காத இடத்துல கூட இந்த மாதிரியான இதுல நமக்கு தேநீர் கிடைக்குது அப்படிங்கிறது அதுவும் பயங்கரமான குளிர்ல அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இனி அது ஒரு நியாயமான விலையில அவங்க கொடுக்குறாங்க தண்ணீர் கலவாத பாலை என்று. அப்ப அந்த மக்களுடைய மனிதநேய செயல் இதுல நமக்கு வெளிப்படுகிறது. இவ்வாறு இவர்கள் மலைப்பயணமானது தொடர்கிறது. கங்கோத்ரி, யமுனோத்ரி, ரிஷிகேஷி என்ற இடங்களை நோக்கி இவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். அப்ப இந்த 3 இடங்களை நீங்க இப்ப பாருங்க. நான் சொன்ன கங்கோத்ரி, யமுனோத்ரி, ரிஷிகேஷி என்ற இடங்களை நீங்கள் ஒன்று பாருங்க. மாணவர்களே, பார்த்தீர்களா? மலையோட பல்வேறு பகுதியில இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மலைப்பயணம் நம்ம மேற்கொள்ளும் போது
பொதுவாக நம்மளுடைய உடலை வந்து பரிசோதனை செய்வாங்க, இல்லை ரத்த அழுத்தம் அதெல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி முதலுதவி பெட்டியெல்லாம் நம்ம வச்சுட்டு தான் போகிறது. இனி நமக்கு இந்த சுமைகள் நம்ம கொண்டு போகிற லெக்கேஜ் எல்லாம் இருக்குமே, அந்த சுமைகளை தூக்குவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுதைகள் இல்லை, கழுதைகளும் குதிரைகளையும் அப்படி எல்லாமே இவங்க பயன்படுத்துவாங்க அந்த மலை பயணத்தின் போது. அந்த காட்சிகளை ஒன்று நீங்கள் இப்பொழுது பாருங்கள். இனி அடுத்தது, மலையேற முடியாதவர்கள் குதிரையில செல்லலாம். அப்ப அந்த குதிரையோட ரேட் அப்படிங்கிறது என்னன்னா 450 இருந்து 500 ரூபாய் வரை ஒரு ஆளுக்காக அந்த குதிரையில போறவங்க வந்து வசூலிக்கப்படுகின்றனர். இனி இதுலயே இவங்க இனியொன்னு வச்சிருக்காங்க, ஏன்னா கண் பார்வையற்றவர்களுக்கு இலவசமாக இந்த குதிரையில பயணம் செய்யலாம். அப்ப அவங்க பணமே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடுத்த ஒரு மனிதநேய செயலாக இருக்கின்றது. நாம இப்ப பாருங்க, நம்மளுடைய எல்லா இந்த புண்ணிய இடங்கள் கோயில்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் சென்றால் இந்த மாதிரியான காட்சிகளை நாம பார்க்கலாம். இப்ப நம்ம சபரிமலையில பாருங்க, நடக்க முடியாதவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை தூக்கி செல்கின்ற ஒரு சம்பவத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கின்றோம் இல்ல. அப்ப ஆளு சுமடாக ஆளுங்களே அவங்கள சுமையாக எடுத்துட்டு போற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அப்ப மலை தொடர்பான எல்லா சுற்றுலா மையங்களிலும் இத்தகைய காட்சிகள் நாம் அநேகமாக பார்க்க முடியும். இனி இவங்க நம்ம போற இந்த குழுவில் நான் சொன்ன மாதிரி 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நடந்து அவங்களுக்கு நடக்க முடியாம அவங்க குதிரையில் ஏறுகின்றனர். இவர்கள் கூடவே வந்த ராணா என்பவர் குதிரையில் தான் பயணம் செய்கின்றனர் என்று பார்க்கின்றோம். இனி இந்த குதிரையில் நம்ம ஏறும் பொழுது அந்த குதிரையை நம்ம பலமாக பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 சைடும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் எப்படி விழுந்துருவோம். அப்போ குதிரையில் போகும்போதும் அது நல்ல ஒரு வழியும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அவங்க அந்த குதிரையை கவிழ்ந்து நல்லா பிடிச்சிட்டதாப்போ இவங்க பயணம் செய்ய வேண்டும். இனி இந்த இடங்கள்ங்கிறது புலிச்சாட்டி, ஜான்சி சாட்டி என்ற இடங்களுடைய அவங்களுடைய ஒவ்வொரு இடங்களுக்கு அவங்க செல்ற இடங்களுடைய பெயராக இருக்கின்றது. இனி இவங்க கூட வந்த 9 பேர்ல சிலவங்கலாம் என்ன பண்றாங்க, குறுக்கு வழியாக பயணம் செல்றாங்க. அது அப்படிதானே, எந்த சுற்றுலா தலங்களுக்கு போகும்போதும் நேரா போறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஆனா பலருமே வேற வழியில குறுக்கான வழிகள்ல எல்லாம் இவங்க போயிருப்பாங்க. ஆனா அந்த குறுக்கு வழியில போறதை விட எப்பவுமே அது அபாயமாக்கும். ஏன்னா அந்த வழியை பத்தி நமக்கு தெரியாது. பொதுவா பனி நிறைந்த பகுதின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் குழி இருக்கும், அந்த குழி மேல ஐஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் வச்சு அந்த குழிக்குள்ள விழுகிற உயிர் போற அந்த அபாயம் கூட இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்போ எப்பவுமே அப்படி போறவங்களும் இருக்காங்க என்று நமக்கு தெரிகின்றது. இனி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இங்க யமுனை நதியாக்கும் இங்க பிறக்கின்றது, அதை நம்ம பார்த்தோம். அப்ப ஹனுமான் சாட்டியில வந்து யமுனை நதி வந்து தரை வழியாக செல்கின்றது. அப்ப எல்லா இடத்துலயுமே மலை தாக்கான பகுதி, அப்ப மலையில் வருகின்றது, அங்க மட்டும் தரைமட்டமாக ஓடுகின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப சோகம் களைப்பும் எல்லாமே இவர்களை வாட்டுகின்றது. முதல் நாள் பயணத்தோட இறுதியில இல்ல நம்ம வந்து நடக்கிற மாதிரி இல்லைன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மலை ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கூட இல்ல. அப்ப இவங்க அன்னைக்கு நைட்டு தங்குறது வந்து ஜான்சி சாட்டியில் இருக்கின்றார்கள். மின்சார வசதி எதுவுமே இல்லை. இப்ப நிறைய இந்த மலை தொடர்பான பயணத்தின் போது வந்து கூடாரத்துலதான் அதிகமா தங்குறவங்க இருப்பாங்க. அந்த கான்கிரீட் பில்டிங் எல்லாம் அதிகமா இந்த மாதிரி யாத்திரைகள்லாம் அவங்க கட்டி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு காலம் முடிஞ்சது, அங்கெல்லாம் பனியால் அந்த இடம் எல்லாமே மூடிடும். அப்ப அந்த ஒரு இமேஜ் பார்த்துக்கோங்க, அந்த கூடாரத்தோட ஒரு இமேஜ். இப்ப நீங்க காட்சியை பாருங்க. இனி அங்க வந்து ஜெனரேட்டர் தான், மின்சார வசதி இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் தான் இவங்களுக்கு அந்த கரண்ட் கொடுக்கப்படும். அப்ப அந்த மின்சார இவங்க தூங்க போறதுக்கு இவங்களுடைய அன்னைக்கு களைப்பு, அப்ப எப்படியாவது தூங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை இவங்களுக்கு வருது. இறை வணக்கம் சொல்கின்றன. அப்ப இங்க இருக்கிற நான் சொன்ன மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பல ஆளுங்கள் இருக்கிறது. அதனால அவங்க பல்வேறு மொழிகள்ல அவங்களுடைய இறை வணக்கத்தை சொல்றாங்க. அப்பதான் இவர் நினைக்கிறாரு, நம்ம தேசிய மொழியை வந்து கற்காதது ஒரு பெரிய ஒரு நஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது இவர் வந்து அன்னைக்கு எண்ணுகின்றார். இனி அடுத்தது, இவங்க அன்னைக்கு நைட்டு அங்க தூங்குறாங்க, அன்னைக்கு இரவு முடிகின்றது. மறுநாள் அதிகாலையில இவர்களுடைய பயணம் தொடங்குகின்றது. அப்போ டார்ச் லைட்டோட உதவியோட வாக்கும் இவங்க போறாங்க. இந்த டார்ச் லைட் அடிக்கிறதுக்கு ராணா என்பவரை உதவ இவங்க கூப்பிடுறாங்க. இனி அடுத்தது, யமுனை நதிங்கிறது அருவி போல மேலே இருந்து ஒழுகுகின்றது. அந்த இருட்டுல அது வெள்ளை கலரா அப்படி அந்த நதியானது ஒழுகுகின்றது. அதோடைய ஒரு படத்தை கூட நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து 5:30 மணி, இந்த அதிகாலை 5:30 மணி. அப்ப சூரியன் வர ஆரம்பிக்கின்றது. குறுக்கு வழியில முதலே நான் சொன்ன மாதிரி குறுக்கு வழியில வந்தவங்க தாமதமாக வருகின்றனர். ஆனா இவருங்க சீக்கிரமா போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவங்க அங்க அயர்ந்து தூங்கிட்டாங்க இடைவெளியிலன்னு சொன்னா. அப்ப இங்க வந்து இவங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஏன்னா ஆமை முயல் கதை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாமே நம்ம கேட்டிருக்கோம்ல.
ஆமையை வெல்ல வரும் அப்படின்னு சொல்லி ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது என்ன பண்ணுது, முயல் முன்னாடி போய் ஒரு மரத்துக்கடியில தூங்குவதும், ஆமை என்ன பண்ணிச்சு, இந்த முயல் தூங்கும் போதே ஆமை அப்படியே இதை பாஸ் பண்ணி போய் அதை அந்த பந்தயத்தை வென்று விடுகிறது. ஆனா அப்போ இது அதனால இந்த ஆமை முயலோட கதை மாதிரி ஆச்சு. இவங்க நேரா போனவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க, ஆனா இவங்க என்ன பண்றாங்க, குறுக்கு வழியில போனவங்க தாமதமாக வந்தது. இது அனைவருக்குமே சிரிப்பை ஏற்படுத்தியது என்று பார்ப்போம். இவ்வாறு இவர்கள் மலை பயணமானது லட்சியம் கண்டது. ஹனுமான் சாட்டியை அடைந்து இவங்க முசிறியை நோக்கி மீண்டும் பேருந்துல ஏறுறாங்க. ஏன்னா மலை ஏறும்போது பொதுவாக ஏறும்போது இருக்கிற கஷ்டம் ஒரு நாள் இறங்கும் போது அவ்வளோவா இருக்காது. அதில் இப்போவே நம்ம பழனி அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகும்போது ஏறும்போது தான் நமக்கு கஷ்டம். ஆனால் படி இறங்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்துடுறோம். எல்லா புண்ணிய இடங்களுமே ஹைட்டான இடங்கள்ல அப்படித்தான். அப்போ ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சால் அந்த செயலை நம்ம வல்லவனாகி விடுவோம். முதல்ல நம்ம அங்கே நடக்கும்போது நமக்கு கஷ்டமா இருந்தது, ஆனால் வீட்டு இவங்களுக்கு அது ஒரு களைப்பு தெரியாமல் ஆகிட்டது. இனி களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் கூட. ஏன்னா கூட்டமா நம்ம நடந்து போகும்போது இங்க பல ஜோக்குகள் இல்ல, அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு பல ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி போகும்போது அவங்களுக்கு அந்த களைப்பு தெரியலங்கிறது ஒரு உண்மை. இனி போகும்போது 5 மணி நேரம் எடுத்துட்டாங்க, ஆனா இறங்கும் போது 3.5 மணி நேரத்துல எல்லாம் இறங்கிட்டாங்க என்று பார்க்குறோம். அப்போ 1.5 மணி நேரம் இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நேரமானது என்ன பண்ணது, சேவ் பண்றாங்களா, அதை சேமிக்கின்றனர் என்று பார்க்கிறோம். இனி இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சிரிப்புங்கிறது ஒரு மருந்து என்பது இப்போ நமக்கு புரியுது. ஏன்னா இவங்க அவ்வளோ களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இவ்வாறு ஒருவருக்கொருவர் உதவியும் சிரித்தும் பேசியும் இவர்களுடைய மலைப்பயணமானது என்ன பண்ணுறது, மிக சிறப்பாக அமைஞ்சதுங்கிறது தான். நமக்கும் அது படிக்கும்போது ஒரு சந்தோஷம் இல்லை. அவங்க கூடவே வந்துட்டோம், என்ன ஆகுமோ நம்ம நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் உங்கள் புக் எடுத்து அதை ஒன்று கூட அந்த பாடத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்க எல்லாருமே மிக பாதுகாப்பாகவும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் திரும்பினாங்க அப்படிங்கிறது நான் நிறைவு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கு. இனி ஔவையார் ஒன்று சொன்னது மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையில் வாழ்ந்தாலும் தரையில் வாழ்ந்தாலும் மனிதன் தான். நம்ம எங்க வாழறோங்கிறது ஒரு விஷயமே இல்லை, ஆனா அங்க என்னவா இருக்கணும், நம்ம மனிதநேயம் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். இடம் அப்ப இதுல நாம ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு மெயினான ஒரு கருத்து இருக்கு. என்னன்னு சொன்னா, நான் முதலே சொன்ன உங்களுக்கு குதிரை வண்டியில பயணம் செய்றாங்க அப்படின்னு. இந்த குதிரை வண்டியை பயணம் செய்கின்ற அந்த பயணியை கொண்டு போற அவரு, அந்த குதிரை வண்டிக்காரர், குதிரையை கொண்டு போகின்றவர், அந்த பயணி எப்பொழுது திரும்ப 1 நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம், 3 நாள் எடுக்கலாம். அந்த ஆள் எப்ப அந்த பயணியர்கள் திரும்புகின்றார்களோ அவங்க கூட தான் அவங்க வர்றாங்க. அதுவரை அந்த குதிரையும் வச்சு அந்த ஆள் என்ன பண்றாரு, அந்த மலையிலேயே அவங்களுக்காக காத்திருக்காங்க இல்ல. ஒரு 450 ரூபாய் 500 ரூபாய்க்கு வேண்டிதான் அவங்க 2-3 நாளெல்லாம் எடுத்து அவங்க கூடயே நின்றுதான் அவங்கள கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த குதிரை வண்டிக்காரர் அவர்கள் கூடயே நின்று என்ன பண்றாங்க, அந்த பயணியர்களையும் கூட்டிக் கொண்டு வருகின்றனர் இல்ல. அப்படி கொண்டு வருகின்ற அந்த பணத்துலதான் அவங்க வாழறாங்கிறதுக்கு உண்மை. இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க அந்த பயணியர்களிடம் ஒத்துழைக்கின்றனர் என்பது. அப்ப இது ஒரு மனிதநேயம் மிகுந்த செயல் இல்ல. நம்ம கூடவே இப்பெல்லாம் நம்ம ஆட்டோ நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் போய் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறது கூட ஆட்டோக்காரெல்லாம் சம்மதிப்பாங்களா, இல்ல சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற அந்த துரிதமாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் ஒரு 2-3 நாள் ஒரு குதிரையோட ஒருவர் நமக்காக காத்திருந்து மீண்டும் நம்மை கீழே கொண்டு வர அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மனிதநேயமிக்க செயல்கள். அதே மாதிரி இடம், தொழில், மொழி இதெல்லாமே கடந்தது இல்லை. ஒரு வரைமுறையா இல்லை. நம்ம ஒருவர்கிட்ட பழகிறதுக்கோ அவங்க கிட்ட இறக்கப்படுவதற்கோ ஒரு வரைமுறை நமக்கு இடம், தொழில், மொழி எல்லாமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது இது. ஏன்னா இந்த குழுவில் இருந்தவங்கலாம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல மொழிகளை தெரிந்தவங்க. ஆனாலும் அவங்க அந்த பயணத்தின் பொழுது அவங்களுக்கு அந்த மொழி வேறுபாடு தெரிஞ்சதா இல்லை. அப்போ மனித உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் ஒருவருக்கொருவர் உதவுகின்றனர். அப்போ உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நாம் எதற்காக ஒரு மொழி வேண்டுமா? இல்ல ஒருவன் ஆபத்தில் இருப்பதை அவனை நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்வதுங்கிறது நமக்கு அங்க ஒரு மொழி தேவையா? அவன் என்ன மொழி பேசுறாங்கிறது நமக்கு அங்க தேவையில்லைங்கிறது தான் இந்த கட்டுரையிலிருந்து நமக்கு தெரிகின்றது. இனி இந்த கட்டுரையில நீங்க வெளிப்படுகின்ற மனிதநேயம், மலை பயணத்தை பற்றி நான் கூறினாலும் அது தொடர்பான காட்சிகளை நீங்கள் பார்த்திருந்தாலும் இதுல வேணுங்கிறது இந்த கட்டுரையிலிருந்து நமக்கு கிடைப்பது என்னன்னு சொன்னா மனிதநேயம் மிகுந்த செயல்கள் இருக்கின்றன இல்ல. அந்த பாலில் தண்ணீர் கலக்காமல் அந்த உணவுப் பொருட்களை நேர்மையோடு கொடுக்கின்ற அந்த மலைவாழ் மக்களும், குதிரைக்காரனும் மற்றும் இவர்கள் சுமையை தூக்கின்றவர்களும், மனித சுமையை தூக்கின்ற நபர்கள் கூட
இவர்களுக்காக அந்த பணத்திற்கு வேண்டியில 2-3 நாள் காத்திருந்து இவங்க எப்ப திரும்புறாங்களோ அவங்க கூடவே அவங்கள கூட்டிட்டு வந்து பாதுகாப்பாக விடுகின்ற அவங்களுடைய உயர்ந்த எண்ணமும் நம்மை சிந்திக்க வைக்கின்றது இல்ல. அப்ப எந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயமே இல்லை. ஒருவனுக்கு உதவுவதற்கு நமக்கு ஒரு சூழ்நிலை நமக்கு தேவையில்லை என்பது இந்த பாடம் நமக்கு என்ன பண்ணது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அப்போ சிவசூரியன் அவர்களோட அந்த பயணக்கட்டுரை நம்ம படிச்சுட்டோம். இப்போ எல்லாருமே நம்ம எங்கே போயிட்டு வந்துட்டோம், யமுனோத்திரி, கங்கோத்திரி, ரிஷிகேஷ் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்ல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டது. சில காட்சிகளை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி உங்கள் பாடத்தை நீங்கள் இதில் ஒன்று நல்லா வாசிச்சும் விடணும். இனி நம்ம இதில் செயல்பாடுகளை நம்ம பார்க்க போகிறது, முதியோர் தின விழாவில் கூற மனிதநேய தொடர்பான செய்திகளை முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஒன்று தயார் செய்ய வேண்டும் இல்ல. மனிதநேயம் நமக்கு இப்போ வேணுங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான், நம்மளோட பெற்றோர்களை, நம்மளுடைய பாட்டி தாத்தா இவர்கள் எல்லாமே நம்ம இந்த நேரத்தில் அதுதான் அந்த முதியோர் தின விழா நமக்கு எடுப்பதற்கு காரணம் என்ன, அப்போ அதுக்கான அதில் என்ன நம்ம இனி நம்ம கடமையை செய்ய வேண்டுங்கிற ஒரு நோக்கில் நம்ம உறுதிமொழி ஒன்று தயார் செய்ய வேண்டும். நீங்க பாருங்க, மனிதநேய பண்பாளர்களை நான் ஒண்ணுதான் சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த படங்களையும் செய்திகளையும் நீங்க நிறைய துவக்கலாம். ஏன்னா படங்கள் செய்திகள் இப்ப நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப ஒரு தொற்று நோய் இல்ல உலகமே பிடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வெள்ளப்பெருக்கு இல்ல, நம்ம இந்தியா முழுவதும் இல்லைன்னா உலகம் முழுவதும் பல்வேறு இடர்கள் ஏற்பட்டிருக்கிறது இல்ல. அந்த மாதிரி பேரிடர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் உங்களுக்கு ஏராளமான பத்திரிகை செய்திகள் கிடைக்கும். அப்ப பத்திரிகை படங்கள் கிடைக்கும். அந்த தொகுப்பை நீங்க ஒன்று சேகரிக்க வேண்டும். இனி மலைப்பயணம் மேற்கொள்ள போது நாம தற்காப்பு முன்னேற்பாடு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறது ஒரு பட்டியல் எடுக்கணும். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லி நிறுத்தினால ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்னன்னா முதலுதவி பெட்டி வேண்டும். பின்ன ஒரு மலைப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது சீக்கிரமா நம்ம போய் ஓடி போய் பஸ்ல ஏறி போற மாதிரி இல்லை, மெடிக்கல் செக்அப் அந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு இருக்குல்ல. மருத்துவர்களிடம் சென்று நம்ம என்ன பண்ணணும், அரசாங்க மருத்துவர்களிடம் சென்று நம்மளுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அங்க பயணம் செய்ய முடியும். ஏன்னா அங்கெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணும், தற்காப்பு முன்னேற்றம் நடத்திக் கொள்வதற்காக முறைகளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னு கலந்துரையாடி ஒரு பட்டியல் நீங்க தயார் செய்ய வேண்டும். இனி நான் முதல்லயே சொன்ன பால்ல நீர்பால் பால் நீரெல்லாம் உங்களுக்கு நிறைய உதாரணம் சொன்னேன். இந்த மலையில் வாழ்பவர்கள் பாலில் தண்ணீர் கலப்பதில்லை, விலை சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தண்ணீர் கலப்பதில்லை என்றார் இல்ல. அதை கேட்டப்பவே இந்த காலத்துல இந்த ஒரு வார்த்தைகள் இல்ல, இந்த கருத்து இந்த சூழ்நிலையோடு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நீங்க ஒப்பிடலாம் இல்ல. ஒப்பிடுது உங்களுக்கு முடியும். ஏன்னா நம்ம சந்திக்கின்ற அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை தான் நான் உங்க முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அடிப்படையாக கொண்டு நான் சொன்ன கருத்துக்களையும் சேர்த்து இந்த என்ன பண்ண செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு ஏதேனும் தடை ஏற்படும் உங்களுக்கு எடுக்கும் தமிழ் ஆசிரியரை என்ன பண்ண வேண்டும், அணுக வேண்டும். செயல்பாடுகளை செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.